இன்ப நாள் இது, இனிய நாள் இது. செவியிலே செந்தேன் மழை, புவியிலே டிஆரின் சங்கீத. செவி குளிர சிந்த மகிழ டிஆர் அவர்களின் இசை அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக செவிகள் எல்லாம் ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாடல். என்னவோ ஒரு உண்மை இந்த மேடையில் முழு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. உயிர் உள்ளவரை உஷா இந்த டைட்டில் வந்து முதல் காளி பிரதர்ஸில் வந்து நான் ராஜ் டிஆர் அவன் துணையா அவங்களுக்கு பேசும் போது இந்த டைட்டில் சொல்கிறார். தானே இந்த டைட்டில் கேட்டுக்கிறியா, என்ன டைட்டில்னு கேட்குறேன். அவர் சொல்கிற பாடியிலே சொல்லணும், உயிர் உள்ளவரை உஷா அப்படிதான் சொன்னார். அந்த படத்திலிருந்து எங்களுடைய நட்பு மிக பிரமாதமாக நாளொரு மேடியும் பொழுதும் இன்று வரை என்றும் வரை அது நிலைக்கும் நீடிக்கும். முதல் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த படத்தில் வந்து முதல் படத்தினுடைய முதல் கதாநாயகி திருமதி நளினி அவர்கள். எனது முதல் படம் யார், அந்த படத்தினுடைய என்னுடைய படத்தினுடைய கதாநாயகி திருமதி நளினி அவர்கள் தான். நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துகிட்டு இருக்கு. அதாவது கூலிக்காரன் அவர் எழுதின பல்லவி தான் இன்னைக்கு வரைய அது நிற்குது பாருங்க. பச்சை கூறி தப்பாது, இந்த புலி தொக்காது, எதை கண்டு மஞ்சாது, எதிரியை விடாதுன்னு அவர் எழுதினார். பச்சை கூறி தப்பாது, இந்த புலி தோக்காதுன்னாரு அவர் எழுதினாரு. அந்த புலி கலைப்புலி என்ற நிறுவனம் இன்னி வரை என்னைக்குமே அது நிலைத்து நிற்கக்கூடியதுக்கு அவர் வந்து ஆத்மார்த்தமாக எழுதின எழுத்து. அதாவது கவிச்சொல் புவியாளன்னாங்க. அவருடைய கவிக்கு ஈடு இணை யாருமே இல்லைன்னு சொல்ல முடியும். மிகப்பெரிய பாடலாசிரியர்கள்லாம் வந்து வியந்து போற்றி பாராட்டிய பாடல் இது. குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம், இது மேற்கில் தோன்றும் உதயம், இது நதி இல்லாத உரம். இப்படி அதாவது இல்பொருள் ஓமை அப்படின்னு சொல்லுவாங்க இலக்கியத்தில். இல்லாததை இருக்கிற மாதிரி சொல்றது. இப்படிப்பட்ட ஒரு படைப்பை படைத்து யார் இந்த பாடலாசிரியர் என்று கேள்வி கேட்க வைத்தவர் டிஆர் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பியல்புகளை கொண்டவர் அவர். வந்து நானும் அவரும் அதிகமாக நிறைய கலந்துரையாடி இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழலில் ஆவடி ராமரத்னா தேட்டரு தண்டந்தளி மலர்னு ஒரு படத்துடைய பூஜை, நாளைக்கு காலையில் பூஜை. அன்னைக்கு நைட்டு நாங்கள்லாம் உட்காந்து இந்த கார் பேனட்டில் போடுறாருங்க அந்த பாட்டு. முதல் இரவு முடி நிலவு பாலும் கொண்டு பழமும் கொண்டு பள்ளி அறை வாசல் வந்து 10 விரல் ஏணி எங்கும் பாதை யாத்திரை. அதே மாதிரி அதான் மட்டும் இல்ல, ஜெமினியில் அவ்வளோ பெட்டி டெலிவரி கொடுக்குற நேரம் என்னை வெளியே கொடுக்குறாரு. தானே இந்த பாடம் கேட்குறேன் சொல்லுமா அப்படின்னா, தங்க நிலவே உன்னை ஊடிக்கி தங்க சிக்கி தங்க நகை செய்திடவோ, நட்சத்திரமே உன்னை உடைத்து வைர நகை பண்ணிடவோ, ஆரிடவோ அரிராரி. இப்படி நினைச்ச மாத்திர கவிதை படைக்கக்கூடிய பாடல் எழுதக்கூடிய, அதாவது குளிக்காலில் வந்து ஒரு பாட்டுக்கு ரிப்பீட் கேட்டதே கிடையாது. டைரக்டர் ராஜசேகர் வந்து என்ன போடுறாரோ அது ராதாரவிக்காக ஒரு பாட்டு, ராதாரவியுடைய இதழ் 6 மீது ஆண்டாம் தொட்டதும் துவங்கிடும் ரோஜா. அதெல்லாம் பார்க்கணுமா? அதெல்லாம் இப்பெல்லாம் நம்மளுக்கு லைவ் கிடைச்சதுன்னா அதெல்லாம் எங்களுக்கு கோடி கோடியாக பட்டோம். அவருக்கு பின்னணி இசை, இவருக்கு ஏழிசை ஏழன் பட்டம் கொடுத்தது நான் தான். ஏழிசை ஏழன் பட்டம் தியாகராஜ அடைஞ்ச பேரை அவருக்கு கொடுத்தேன். அதுவும் பின்னணி இசை சேர்க்க பிரசாரத்துக்கு வராரு. சித்திரை திங்களில் முத்திரை பதித்திட, இத்திரை மீனில் எத்தரை எதிர்த்திட, பின்னணி இசை சேர்க்க 71 பிரசாத் லேபுக்கு டிஆர் விஜயம் அப்படின்னு போட்டு பெரிய போஸ்ட்டு புல்பேஜ் விளம்பரம். இப்படிலாம் கொஞ்சம் மகிழக்கூடியவர். அவர் வந்து போர்க்குணம் படைத்தவர். போராட பண்ணவர் போர்க்குணம் மிகுந்தவன்னு சொன்னால் அது டிஆர் தான் சொன்னோம். அதாவது யாராவது ஒருத்தர் ஏமாத்தினு அவரை நினைச்சா ரோடுக்கே இறங்கி வர்றார். நானும் அவரை சேர்ந்து ரோடுக்கு பயணிக்கிறான். அதாவது
வீராசா தெருலேருந்து பக்கத்தில் சிங்க தெருலேருந்து போயிட்டு ஆனந்தா பிக்சர்ஸ்லேருந்து கிருஷ்ணமூர்த்தி சட்டிலேருந்து மீட் பண்ணி நியாயம் கேட்டு வந்து ஜெயிச்சவர். அப்படிப்பட்டவர். அதாவது உண்மையிலேயே சொல்ல போனால் அந்த பீரியடில் வந்து 86வது வருஷம் கூலிக்காரன் ரிலீஸ் ஆகும்போது ஆடியோ உலகம் ஒரு பெரிய புரட்சியை உருவாக்குனது டிஆருடைய இசை தான். எப்படின்னா அப்போல்லாம் எல்லாருடைய இசையமைப்பாளருடைய காலம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. 25,000 50,000 1 லட்சத்துக்கு மேலே எந்த படமும் போனதே இல்லை. அறுதிட்டு உறுதி கூறுகிறேன், டிஆர் கூலிக்காரன் மாத்திரம் 4 லட்சம் லகரி வாங்கினாங்க. அப்படியே வியந்து பார்த்தது திரையுலகம். அதே மாதிரி அன்னைக்கு கூலிக்காரன் வந்து 46 லட்சம் இருந்த வியாபாரம் விஜயகாந்தோடைய படம் அன்னைக்கு 1 கோடி வித்துதுன்னா என்னுடைய சகோதரர் டிஆருடைய இசை அது ஒரு பெரிய பக்கபலமாக இருந்தது. அப்படிப்பட்டவர்கள் வந்து நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், எனக்கு எப்போ படம் பண்ண அடுத்து பண்ணலான்னு இந்த மேடையிலும் சொல்கிறேன். அவர் என்னைக்கும் சிரஞ்சீவியாக இசையில் அவர் அடிக்கவே முடியாது. அவர் எழுதுகிற வசனங்களும் அவர் அமைக்கிற காட்சிகளும் இன்னும் மாஸ் கொட்டிங்க இருக்கும். ஆகவே திரும்ப சொல்கிற ராஜி, டிஆர் அப்படி தான் ராஜி, எப்போ நீ என்ன அழைக்கிற நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணுவோம். அது இந்த இண்டஸ்ட்ரிக்கு எல்லாருக்கும் நன்மையாக இருக்குது. திரையரங்குக்கு ஒரு தங்க அரங்கம் அதிரம் சுரங்கமாக அப்படி வரும். அப்படிப்பட்ட டிஆர் உடைய உயிருள்ள விஷா காதலர் தினத்தில் வந்து பாருங்க, நம்ம முதல்ல அதில் ஒரு பாட்டு நான் நினைக்கிறேன், இது பாட்டு படத்தில் வந்தது இல்லையே, புதுசாக போட்டு படம் நடக்க கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைலாக்ல இருந்து சொல்லும் போது சரி இப்போதான் அவர் பண்ணியிருக்காங்க பாருங்க. இளமை ததும்பும் இளமை குலுங்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய படைப்பாளி. அந்த படைப்பாளி அமைக்கக்கூடியது இது வந்து காதல் தினத்தில் வருது. அதுக்கு வந்து அவர் தான் அதுக்கு இல்லை, அது அந்த காதலரை பற்றி சொல்றதுக்கு அவருக்கு இணைதான். செம்பருத்தி தந்த செல்வம்னு பக்கத்தில் இருந்து சொல்கிறேன் நினைக்காது. அவரு அந்த படத்தை செம்பருத்தி போல பண்ணுறதுலாம் வந்து சொல்லவே முடியாது காதலில். அப்படிப்பட்ட ஒரு பெரிய படைப்பாளிகள்லாம் இருக்காதுக்காக. அதாவது கதையிலேயே வந்து காதலை சொல்லக்கூடிய விக்ரமன் சார் இருக்காரு. ராதாவே சார் நான் சொல்ல வேண்டியதில்லை, நான் அவருடைய ரசிகன். நான் டைரக்ட் பண்ண படத்தில் அவருக்கு போதையான்னு வர அப்படிப்பட்ட ஒரு நடிப்பு. இன்னைக்கு காலையில் கூட அவங்க எம்.ஆர். ராதா சார் அனுப்பிச்ச ஒரு காணொலியை அவருக்கு அனுப்பிச்சி வச்சேன். எப்பவுமே அவர் என் குடும்பத்தில் ஒருத்தர். இப்படிப்பட்ட விழாவில் பங்கு கொண்டிருக்கிறேன். நளினி அவர்களுக்கு என்னுடைய மகிழ்வும் நெகிழ்வும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இந்த சூழ்நிலையை நீ வந்து தன்னிகரிட்டு விளங்குற, என்றைக்கும் சிறப்பான இடத்தை அடையணும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. டிஆர் சார் பார்த்தாலே ஒரு வைப் ஆயிடும் போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு தானு சார் அதிகமான மேடைகளில் பாடுறது இந்த மேடை தான் நினைக்கிறேன். அதனால வந்தவங்க எல்லாம் கண்டிப்பா 2 டிஆர் சார் பாடி ஆகணும் சார்.